ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம் மற்றும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, என்னோட முந்தைய பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து, இனி வர்ற பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு, இந்த பதிவுக்குள்ளே உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். இந்த பதிவில் எதை பற்றி பதிய வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன்னா, வைகாசி மாதத்தில் வர்ற விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திர நன்னாளோட சிறப்பு என்னங்கிறது தான் பதிய வைக்கலான் இருக்கேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அழகன் முருகப்பெருமான் அவதரித்த தினமாக வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது. அதே போல் முருகன் ஆலயங்களில் பால்குடம் மற்றும் காவடிகள் எடுத்து பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்த முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம். நட்சத்திரத்தில் 27 சில நட்சத்திரங்கள் இறைவனுக்கு உகந்த நட்சத்திரமாகவும் இறைவன் அவதாரம் எடுத்த நட்சத்திரங்களாகவும் கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் வைகாசி மாதம் வர்ற விசாக நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக பக்தர்கள் அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. விசாக நன்னாளில் வேலனை வழிபட்டால் வெற்றிகள் வந்து சேருங்கிறதும் ஒரு நம்பிக்கை. தீமைகளை அழிப்பதற்காக சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து அக்னி ரூபமாக அவதரித்தவர் தான் முருகப்பெருமான். இந்த அவதாரம் நிகழ்ந்தது வைகாசி விசாக நாளில் தான். பங்குனி மாதத்தில் உத்தரம் போல், தை மாதத்துக்கு பூசம் போல், கார்த்திகைக்கு கார்த்திகை போல், வைகாசி மாதத்துக்கு விசாகமும் முருகனுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நன்னாளில் வந்து பார்த்திங்கன்னா பல பக்தர்கள் முருகன் ஆலயம் சென்றும் வழிபடுவாங்க. இந்த நன்னாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை சுத்தமாக பூஜை அறையை சுத்தம் செஞ்சு கோலமிட வேண்டும். விளக்குகளுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு விளக்கேற்றலாம். முருகப்பெருமானுக்கு செந்நிற மலர்கள் உகந்தவை. அரளி, செம்பருத்தி முதலியான மலர்களை கொண்டு முருகனை அலங்கரிக்கலாம். கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். முருகப்பெருமானுக்கு எத்தனை விழா எடுத்தாலும் வைகாசி விசாக விழா தான் வளர்ச்சியை கொடுக்கும் விழாவாக அமையுது. விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை தரிசித்தா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். முருகன் அருளால் விரும்பியதும் நடக்கும். கலியுகத்தில் கண் கண்ட கடவுளாக தெய்வமாக விளங்குபவர் தான் முருகப்பெருமான். அவரது வேலை வணங்குவதே வேலையாக கொள்ள வேண்டிய நாள் வந்து விசாக நாளாகும். இந்த நன்னாளில் 12 கை வேலவனை எண்ணி விரதம் இருந்து வழிபட்டால் இடையூறுகள் நமக்கு விலகும். அதே சமயம் வந்து லட்சியங்கள் நிறைவேறும். இந்த விசாக திருநாளில் முதலில் விநாயக பெருமானை வழிபட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வரலாம். கந்த பெருமாளை உள்ளத்திலும் இல்லத்திலும் நினைத்து நம்ம நிச்சயம் வழிபடலாம். மேலும் பார்த்திங்கன்னா முருகனின் ஆலயத்துக்கு சென்று அர்ச்சித்து வழிபடுபவர்கள் அபிஷேக ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு அற்புத பலன்களை பெறலாம். வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்தை வச்சு வழிபடலாம். இந்த நன்னாளில் குடை, செருப்பு, மோர், பானகம், தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானமாக செஞ்சால் திருமண வரம் கிட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஒரு நம்பிக்கை. வைகாசி விசாக நாளில் விரதம் இருப்பவங்களுக்கு ஆபத்துக்கள் விலகி அனைத்து செல்வங்களும் கிடைக்கப்பெறும் என்பதும் ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. சப்போஸ் சில பேரால் வந்து கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைனா வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செஞ்சு பிரார்த்தனை செய்யுங்க. முடிஞ்சால் இயலாதவர்களுக்கு எலுமிச்சை சாதம் வழங்குங்க. இந்த நன்னாளில் முருகனுக்கு உகந்த அந்த வைகாசி விசாக நட்சத்திர நாளில் அவரை வணங்கி எல்லா வளங்களும் எல்லாரும் பெற வேண்டும். அதே போல் கடன் உள்ளிட்ட கவலைகளிலிருந்தும் வழக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை விடுவித்து அருள்வார் முருகப்பெருமான். எனக்கு வைகாசி விசாகத்தை பற்றி தெரிஞ்ச சில தகவல்கள் ஆன்மீக பெரியவர்கள்ட்டேருந்து கிடைத்த தகவல்களை உங்கள் முன்னாடி ஒரு பதிவாக வச்சுருக்கேன். அந்த வைகாசி விசாக நாளில் எல்லாரும் முருகனை வழிபட்டு எல்லாரோட வாழ்க்கையிலையும் சந்தோஷங்கள் வசந்தங்கள் வீச வேண்டும்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வழக்கம் போல் தாங்க, பதிவுகள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.